உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு 23/4/2024 சித்ரா பௌர்ணமி அன்று இந்திர விழா தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு இந்திரன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதன் முன்னேற்பாடாக கடந்த 13/4/2024 அன்று அனைவர் முன்னிலையிலும் கொடியேற்றுதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர்களுக்கு பரிவட்டம் கட்டும் நிகழ்வும், குருமகா சன்னிதானம் சுயம்பு குருமகா சன்னிதானம் தேவேந்திரகுல மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமிகள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொடியேற்று விழாவை துவக்கி வைத்தார். வருகின்ற 23/4/2024 சித்ரா பௌர்ணமி அன்று புதுக்கோட்டை கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு இந்திரனுடைய ஆலயத்தில் இந்திர விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விழாவுக்கான அழைப்பிதழ்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்த்துள்ளார் கோயிலின் நிர்வாக தலைமை இயக்குனர் பாலு மகேந்திரன் வழக்கறிஞர் அவர்கள். விழா அழைப்பிதழ் கிடைக்கப்பெறாதவர்கள் இந்த அழைப்பினை ஏற்று அனைவரும் புதுக்கோட்டை கிராமத்தில் நடக்க இருக்கும் இந்திர விழாவில் கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த திருமணத்தின் பயனாக மதுவீடு நம்முடைய கடவுளான இந்திரனின் இருப்பிடத்திற்கு வருகின்றார். அந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பலவிதமான நண்பர்களுடன் உதவியுடன் மிகப்பெரிய ஒரு வணிக முயற்சி எடுத்து கடந்த வருடம் 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியில் அருள்மிகு திரு இந்திரனுக்கு ஒரு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துள்ளேன். அந்த கும்பாபிஷேகம் நடத்தும்போது நம் உறவுகளெல்லாம் சந்தித்து அழைப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் முதல் நாள் வரை கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் நம் சமூகத்தைச் சேர்ந்தவர் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்பதால் வருகின்றேன். இந்த இடத்தில் வைத்து அண்ணன் இந்த விழாவிற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் சரவணபாண்டியன் அவர்களிடம் முதல் அழைப்புதல் கொடுத்து மற்ற உறவுகள் அனைவருக்கும் கொடுக்கிறேன். இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வருகின்ற 23/4/2024 நடைபெறுகின்ற அந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்க முயற்சியாளர் கட்டுமானங்கள் நடைபெற்றது. அந்த ஆசீர்வாதம் நாங்கள் கையில் கிடைச்சேன். இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் அழைப்பாளராக அண்ணன் உறவுகள் அனைவரும் காத்து கொள்ள வேண்டும். மகாசக்தி கருமாரியம் மற்றும் நரகங்களை நிர்வாக ஆண்டவர் சாக்கிச்சி குருதி மகாயுத்திரி அண்ணா ஐயா இருங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் சந்திச்சதே நல்ல மகிழ்ச்சி. ஆமாம், மாட்டு சங்கம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க.